மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ இந்த மாசம் சனி வக்ரம் ஆயிடுச்சு. இந்த சனி வக்ரமானதுனால உங்களுக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படுமா அல்லது வேலையில முன்னேற்றம் ஏற்படுமா? அந்த இடமாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்குமா? எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த தொழிலில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் இருப்பவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பொது பலனாக பார்க்கலாம். இந்த சனியுடைய கோச்சார நிலை மற்றும் 4ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கு. இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையிலையும் இதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவை நம்ம மேஷ ராசிக்கு வேலை தொழில் எப்படி இருக்கும் 2026ல என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப மேச ராசிக்கு சனி 12ஆம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெற்று இருக்கு. மறைவு ஸ்தானத்துல சனி இருந்து வக்ரம் ஆகுறது நல்லதுதான் அப்படின்னு இந்த சனி வக்ர பலனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சனி பாத்தீங்கன்னாக்க இப்போ ரேவதி 2ஆம் பாதத்துல இருக்கு. ஆவணி மாசம் ரேவதி 1ஆம் பாதத்துக்கும் புரட்டாசி 24ஆம் தேதி உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் வரும். இந்த நட்சத்திர சாரம் மாறுறதுனால பொதுவாகவே மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த அப்து புரட்டாசி 24ஆம் தேதி வரலும் புதனுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி இருக்கு. அப்போ வேலையில ஒரு இடமாற்ற சிந்தனை, வேலையில ஒரு அலைச்சல், நெருக்கடி அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுமா என்பதை பற்றி இருக்கும் இந்த காலகட்டத்துல. அல்லது வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் புதிய வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த நேரத்துல 6 இந்த புதன் வர்றதுனால இந்த புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் ஊர் மாற்றத்துடன் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே உண்டு உங்களுக்கு. ஆனாலும் போன இடத்துலயும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆல்ரெடி சில பேர் வேலையில இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், சில பேர் வேலையை விட்டுட்டு இருப்பீங்க, வேலை போயிட்டு இருக்கோம். அவங்க புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்பட்டு நீங்க வேற ஊர்ல ஒர்க் பண்றீங்கன்னாக்க ஒரு நெருக்கடி இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுமா அல்லது ப்ரொமோஷன் ஏற்படுமா அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்க்குறீங்க, அது நல்ல டிரான்ஸ்ஃபரா அமையுமானாக்க உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்துக்கு மேல அதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த அக்டோபர் 11ஆம் தேதி உங்களுக்கு இந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கே வந்துடுறாரு. மேஷத்துக்கு 10 குடியவன் சனி, தொழில்காரகன். இந்த சனி சுயசாரம் வாங்குறதுனால 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி சுயசாரத்தில் இருக்கிறதுனால தொழில ஸ்டாண்டர்டா இருக்கும். சப்போஸ் இந்த அக்டோபர் வரலுமே வேலை கிடைக்கலன்னா கூட சில பேருக்குலாம், சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகாதவங்களுக்கு அக்டோபர் வரலுமே கூட வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு வக்கரம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன், வக்கரமானவங்களுக்கு கிடைச்சிரும். புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா வக்கரம் ஆகாதவங்களுக்கு இந்த அக்டோபருக்கு பிறகு உறுதியாக வேலை கிடைக்கும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அந்த வேலை ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், வருமானம் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நெருக்கடியும் குறையும். அதாவது சனி வக்கரமா இருந்தாலையும் வக்கரம் ஆகலனாலையும் அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு மேக்சிமம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. தொழில மதிப்பு மரியாதைகள் ஏற்படும். பதவி உயர்வு எதிர்பார்க்கறவங்க இந்த அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள எதிர்பார்க்கலாம். அல்லது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு இப்போதைக்கு நான் மூவ் பண்ணல அப்படின்றவங்க, ஒரு நல்ல டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறவங்க அக்டோபர் மாசத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். பிப்ரவரிக்குள்ள மேக்சிமம் சொல்றேன் உங்களுக்கு அந்த நல்ல டிரான்ஸ்பர்ன்றது கிடைக்கும். இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வரலும் கடனுடைய அழுத்தங்கள் வரும். கடனை கட்டுறது, கடனை செலுத்தணுன்ற எண்ணம். மேஷராசிக்கு பொதுவாகவே இந்த பிசினஸ் பண்றீங்கன்னாக்க கடன் இருக்கும். பிசினஸ் பண்ணாதவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கடன் இருக்கும். ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன். இந்த புரட்டாசி 24க்கு பிறகு கடனை ரீபேமெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பிசினஸ்ல வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சொல்றேன் நானு. அப்போ நீங்க இந்த நேரத்துல மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கடன் வாங்கி அகலக்கால் வச்சீங்கன்னா அது மேலும் அழுத்தத்தை கொடுக்கும். புரட்டாசி மாசம் 24ஆம் தேதி வரலாம். அதற்கு பிறகு வேணா நீங்க செய்யலாமோ தவிர இப்போதைக்கு அதை போஸ்ட்போன் பண்றது நல்லது. அதே போல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லது. அல்லது வேற ஏதாவது ஊக வாணிகங்கள்ல ஈடுபட்டு ஏர்ன் பண்ணலாமான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய கடன் படுறதுலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப் டு புரட்டாசி மாசம் 24ஆம் தேதி வரலாம். அதன் பிறகு வாங்கிக்கலாமானாக அதன் பிறகு கொஞ்சம் வருமானம் வரும், ரீபேமெண்ட் பண்ணுவீங்க,
ரீபேமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னா கொஞ்சமா வாங்கிக்கிங்க. இந்த குரு அதிசாரமா அக்டோபர் மாசம் 5ஆம் பாவகத்துக்கு குரு வரும். அந்த வகையில டிசம்பர் வரலுமே அதிசார பயிற்சியில குரு இருக்கு போகுது. இந்த நேரத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது போன்றவை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, சில பேருக்கு புத்திரர்களால் மன மகிழ்ச்சி அடைகிறது போன்றவைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த அக்டோபர் டு டிசம்பர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்றீங்கன்னா வேலை விஷயமாவும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் இந்த நேரத்துல நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகிற விஷயம் கூட இந்த காலகட்டத்துல பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. சுப விரயங்கள் தான் ஏற்படும், தேவையில்லாத மருத்துவ விரயங்கள் குறையும். புதிய திட்டங்களை போடுவீங்க, கூட்டு தொழில் கூட்டாளிகளோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் வரும். பட் அதை உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும். தனிப்பட்ட முறையில நீங்க லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப மேஷ லக்னமாகவே இருக்கீங்கன்னாக்க நீங்க கூட்டு தொழில் செய்யலாம். ஆனா சப்போஸ் கடக லக்னம் சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னாக்க கன்னி லக்னம், இந்த உபய லக்னங்கள்லாம் பிறந்திருக்கீங்க, தனுசு லக்னம் அல்லது மீன லக்னம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கீங்க, மேச ராசியா இருக்கீங்கன்னாக்க கூட்டு தொழில் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க செய்யறது நல்லது. இப்போ ஜென்ரலா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பா இருக்கும், எந்த தொழிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னாக்க அரசு பணி போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திர 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் சரி அல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு பொது பலனா தான் சொல்றேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னாக மருத்துவம் சார்ந்த துறை, டாக்டர் ஆகுறது அல்லது ரத்த சம்பந்தமா டெஸ்ட் பண்றது, டிஎம்எல்டி, பிசியோதெராபிஸ்ட், பார்மசி, இந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த துறை, நர்சிங்கு, இந்த மாதிரி துறைகளில் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிர்வாகம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை அல்லது இபில ஒர்க் பண்றது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு உணவு சார்ந்த துறை கூட செட் ஆகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு சார்ந்த துறை, அது பிரைவேட்டாவும் சில பேர் இருப்பாங்க, சில பேர் சொந்த தொழிலும் செய்வாங்க உணவு சார்ந்த துறையை. அதே போல சில பேர்லாம் கம்பெனில எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில எடுத்து படிச்சுட்டு கம்பெனில ஐடி ஃபீல்ட்ல கம்ப்யூட்டர் சார்ந்த வேலையை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் நிர்வாகம் வேலை, பொதுவாகவே இராணுவம், மிலிட்டரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கேடர்ல போறவங்க, மேலும் ஒரு விஏஓ, தாசில்தார், இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் சார்ந்த துறைகளில் கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஒரு பொது பலன் தான். நம்ம ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெற்று இருக்கு, பூரம் நட்சத்திரத்துல இருக்கு, அல்லது மேஷத்திலே உச்சம் பெற்று இருக்கு, அல்லது ரிஷபத்துல சூரியன் இருக்கு, கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கு, மிருகசிரீசத்துல இருக்கு, அல்லது மகரத்துல சூரியன் இருந்தா கூட உத்திராடம் நட்சத்திரம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு, அல்லது திருவோண நட்சத்திரத்திலே இருக்குன்னா கூட கண்டிப்பா அவர்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு உண்டு. சூரியன் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். 10ஆம் அதிபதி இல்லையா, சனி பகவானை பொறுத்தவரையில உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாக வேலையை விட அதாவது வேலையை விட சொந்த தொழில் செய்யற எண்ணங்கள் வரும். 10 குடிவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாக சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். சொந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றங்கள் வரும். இரும்பு சார்ந்த துறை, என்ஜினியரிங் சார்ந்த துறை, அதே போல இந்த சனி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து, சப்போஸ் சனி திருவோண நட்சத்திரத்தில் இருக்குன்னா மருத்துவம் சார்ந்த துறையில கூட சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த சனி பகவான் பொறுத்தவரை சூரியனோட தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருக்குன்னாக்க அரசியல்ல இருக்கிறது, அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்கிறது, அரசால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு ஏற்படுது. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது முழுமையா அந்த அரசு பணிக்கு போகக்கூடிய ஜாதகமா அப்படின்றது தெரியும். ஆனா இன் ஜென்ரலா பார்க்கும்போது மேசராசியில பிறந்தவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு அரசு பணி கிடைச்சிருது, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. அதே போல அல்லது ஒரு டெம்பரவரியாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு இருக்கிறாங்க, அது பர்மனன்ட் ஆகிறவர்கள் வேலை பார்க்குறாங்க, போலீஸா இருக்கிறாங்க, தீயணைப்பு துறையில இருக்கிறாங்க, அல்லது நகராட்சி, ஊராட்சி, இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் துறையில இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில முயற்சி பண்ணலாம். மேசராசிக்கு இன் ஜென்ரலா நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். உங்க ஜாதகத்துல சூரியன் கெடாம இருக்கு அப்படின்னாக்க, சூரியன் நல்லா இருக்குன்னா தாராளமா நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணலாம். அதே சமயத்துல ராகு கேது 6-12 இருக்கு, உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 6-12 இருக்குன்னாக்க நீங்க போட்டித் தேர்வு எழுதி நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வு எழுதுனா நீங்க சக்சஸும் ஆகுவீங்க. 6ஆம் இடத்துல ராகு 12ல கேது, அல்லது 12ல ராகு 6ஆம் இடத்துல கேது இருக்குன்னாக்க அவங்களுக்கு இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க கவர்மெண்ட் ஜாப் போக முடியுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது பலனா நான் இதுல சொல்லியிருக்கிறேன். அப்படி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு அலைச்சல் இருக்கும்,
அதுல வந்து குறிப்பா ஒரு ஒர்க் ப்ரெஷர் கூட கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரலாம். அதன் பிறகு இருக்கிற இடத்துலயே கூட உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வேலையில ஒரு மரியாதை இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி குறையும், அதுதான் முக்கியம். அதே சமயத்துல அந்த நேரத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி லேட்டா மேரேஜ் ஆகும், மேரேஜ் வாழ்க்கையில சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோல நிறைய அதை பத்தி டாபிக் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த டாபிக்கை பொறுத்தவரையிலும் வேலையில மாறலாமா, வேலை புதிய வாய்ப்பு கிடைக்குமா, வேலை எப்படி இருக்கும் அப்படின்றதா. சப்போஸ் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலாம், நீங்க இருக்கிற இடத்துலயே இருங்க, அக்டோபர் வரலாம். அதன் பிறகு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். அல்லது வேலையை விட்டுட்டு நானு என் ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சிரும். அதே சமயத்துல சில பேர் இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா, ஊதிய உயர்வு கிடைக்குமான்னாக உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் புதிய திட்டங்களை போடுவீங்க, பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அல்லது புதிய தொழிலை கையில் எடுக்கலாம்னு இருக்கிறான்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல இந்த 2-3 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அது வந்து சாத்தியம் இருக்கு. தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். அதே சமயத்துல உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்யணும். இப்ப நான் சொன்ன தொழில்கள் இல்லாம சில தொழில்களும் இருக்கும். உதாரணமா வந்து சனி வந்து ராகும் சேர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கு பிசினஸ் ஐடியா கண்டிப்பா இருந்தே தீரும். அவங்க கமிஷன் பேசிஸ்ல கூட ஒர்க் பண்றாங்க அல்லது கமிஷன் ஓரியன்டா பிசினஸ் பண்றாங்க. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் கூட புதனும் அதில் இருக்குன்னாக ஷேர் மார்க்கெட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்துல புதன் ராகு சனி இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, அது வந்து கெடாம இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த கமிஷன் ஓரியன்டான ஆதாயங்கள் வரும். ரியல் எஸ்டேட் கமிஷன் வரலாம் அல்லது இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுல கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ செவ்வாய் வந்து பலமா இருக்கு, குருவோட தொடர்புல இருக்குன்னா மருத்துவத்துக்கான வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பலமா இருக்கு, குருவோட தொடர்பு. அதே போல சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன், சூரியனுக்கு கேந்திரத்துல சந்திரன் அல்லது சூரியனுக்கு கேந்திரத்துல இந்த குரு அல்லது செவ்வாய், முக்கியமா செவ்வாய் இருக்குன்னாக்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு மருத்துவம் வாய்ப்பு இருக்கு. மருத்துவம் வந்து இந்த சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் மற்றும் சனி இந்த கிரகங்களை தான் நம்ம மருத்துவம் போகணும்னா பார்க்கணும். இந்த கிரகங்கள்லாம் கரெக்டான ஸ்தான பலத்துல இருக்கு, அதுக்கான அந்த லிங்க் ஏதோ ஒரு வகையில் இருக்கு, பலமா இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு மருத்துவம் கிடைச்சு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அதுல கொஞ்சம் செவ்வாயோட பலம் கொஞ்சம் குறைவா இருக்குன்னாக்க அவங்க சித்த மருத்துவம் அல்லது வேற பிசியோதெரபிஸ்ட் அல்லது கண்டாக்டர் இந்த மாதிரியான மருத்துவம் படிப்பு போக வாய்ப்பு உண்டு. அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கு, குரு பார்வை இல்லாம இருக்கு அல்லது சூரியன் நல்லா இருக்குன்னா நர்சிங் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்துல இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முழுமையா சொல்ல முடியும். அப்போ நீங்க ஒரு தொழிலை செலக்ட் பண்றீங்க அல்லது தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க அல்லது என்ன படிக்கிறது அப்படின்னு ஒரு +1 +2 படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றது நல்லது. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க கூட உங்க ஜாதகத்தை ஒரு முறை வெரிஃபை பண்ணிடுங்க. அல்லது உங்களாலேயே இப்ப நான் சொன்ன சூரியன் எங்க இருக்காருன்னு சொல்லியிருக்கிறேன், சிம்மத்துல ஆட்சி, மேஷத்துல உச்சம், ரிஷபத்துல இருக்கு அல்லது மகரத்துல இருக்குன்னாக கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 6-12 ராகு கேது இருக்குன்னாலையும் நீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கலாம். அப்படி இல்லைனாக உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாத்துங்க ஒரு ஜோதிடர்கிட்ட. அப்படியே என்னால முடியல, இது சொன்னதே என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னாக அதுல இருந்தா படிங்க. இல்லைன்னா வந்து நீங்க என்ன பிசினஸ், சனி நல்லா வலுவா இருக்கிறாருன்னா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணீங்கன்னா பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைக்கணும், ஆனா கடுமையான உழைப்பு கொடுக்கும். ஆனா பின்னாடிதான் உங்க லைஃப்ல ஒரு 40 வயசுக்கு மேலதான் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு சக்சஸையும் கொடுக்கும். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். நீங்க வந்து உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.